சந்தியா அந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருந்தனால அந்த வீட்டில் இருக்கிற பயம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, பயந்து பாட்டி அதை மூடியே வைங்க அப்படின்னு சொன்ன ரூமை தான் ஃப்ரெண்ட்ஸ் திறந்து விட்டது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்தனால அந்த ரூம் மேலே இருந்த பயமும் சந்தியாவுக்கு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஷீபா வேற சொல்லியிருக்கா இல்லையா, இறந்தது உங்கள் அம்மான்றனால உங்கள் அம்மா உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வரவிட மாட்டாங்க, அதனால நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. சந்தியா தான் மனசுல இருந்த பயத்திரைய மெதுவாக விளக்கினா. ஏன்னா அம்மா உனக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப தைரியத்தை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, அந்த ரூமில் இருக்க பொருளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா. ஒவ்வொரு பொருளுமே அவளுக்கு ஒவ்வொரு கதையை சொன்னிச்சு. ஏன்னா சின்ன வயசில் ஒவ்வொரு பொருளை வச்சு தானும் தான் அம்மாவும் விளையாண்ட நினைவுகள் அவன் மனசுக்குள்ள இன்பமாக வந்துட்டு போச்சு. ஆஹா, இந்த பொருளை வச்சுட்டு நானும் அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவோம் இல்லையா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அம்மாவோடைய பிரிவை நினச்சி அவ கண்கள் கலங்கியது. இருந்தாலும் அந்த கலங்கிய கண்களோட அந்த ரூமை அவ பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா. அம்மா பிரியிற நாளில் கூட தன்னையே பார்த்துக்கிட்டு இறந்த அந்த நினைவு திருப்பி சந்தியாவுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தது. சோகத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தவளுக்கு பெட்டு மேலே இருந்த ஒரு சாக்லேட் கவர் பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சுங்க. ஏன் தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு டஸ்ட்பினில் எப்போவுமே குப்பையை போட்டதில்லை, உட்கார்ந்த இடத்துலையே பக்கத்துலேயே வச்சிடுறது. அதை பார்க்கும்போது எரிச்சலில் அடிக்கடி கத்தியிருக்கா. ஆனால் இப்போ அவளுக்கு அந்த டஸ்ட்பினில் போட வேண்டிய அந்த கவர் அங்கே இருந்தது கோவத்தை வர வைக்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நினைவுகளை தான் வர வச்சது. சிரிச்ச முகத்தோடையே திரும்பினா. ஆனால் அவள் புன்னகை ரொம்ப நேரம் இல்லைங்க. அந்த பேப்பரை பார்த்த உடனே அவளுக்கு முகம் மாறிடுச்சு. அப்படி என்ன அந்த பேப்பர், அப்படி தானே நினைக்கிறீங்க? புதையல் விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு எழுதியிருந்தது. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, ரத்தத்தால்.